யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, நற்கருணை பவனியில் நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்று திரு அவை நமக்கு படிப்பிக்கிறது. நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் மையமுமாக இருக்கிறது. இந்த நற்கருணை பவனியில் நற்கருணை குறித்து 4 சிந்தனைகளை நாம் அறிந்துணர்வோம். முதல் சிந்தனை, நற்கருணையில் இயேசு உண்மையாகவே பிரசன்னமாகி இருக்கிறார். We should seek the real presence of Jesus in the Eucharist. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது திருவசனம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என இயேசு சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே I am the living bread, உயிருள்ள உணவு. நற்கருணை உருவகம் அல்ல, அது ஒரு மெட்டபர் அல்ல, உண்மையாகவே இயேசு இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 16இல் நாம் வாசிக்கிறோம், கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுவது அன்றோ என பவுலடியார் கேள்வியை எழுப்புகிறார். இயேசு உடலாக, இரத்தமாக, ஆன்மாவாக, தெய்வீகமாக இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். Jesus is truly present here in the Eucharist, and his presence assures us we are never alone. இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னம் இந்த நற்கருணையில் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். புனித தாமஸ் அக்வினாஸ் அழகாக சொல்லுவார், இது உருவமல்ல, யூக்கரிஸ்ட் இஸ் நாட் எ ஃபிகர் பட் ரியாலிட்டி இட்செல்ஃப். இது உருவம் அல்ல, மாறாக உண்மையாகவே இயேசு பிரசன்னமாகி இருக்கிறார். திருத்தந்தை 6ஆம் பால்
மிஸ்திரியும் ஃபீதை என்ற சுற்றுமடலில் திரு அவையினுடைய ஆன்மீக நலன் இந்த நற்கருணையில் உள்ளது. அதன் பெயர்தான் இயேசு. அவரே நமது பாஸ்கா என்கிறார். ஒரு சிறு புதுமையை பார்ப்போம். 8ஆம் நூற்றாண்டில் இத்தாலியாவில் உள்ள லான்சியானாவில் அப்பத்தில் இதயத்தினுடைய திசுக்கள் இருந்ததாக, மனித இதயத்தின் திசுக்கள் இருந்ததாக, திராட்சை ரசத்தில் இரத்தமாகவும் அது மாறியதாக சொல்லப்பட்ட புதுமை, அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட புதுமை. இயேசு உண்மையாகவே பிரசன்னமாகி இருக்கிற நற்கருணை, நம்மோடு இருக்கிற நற்கருணை. ஒரு நிமிடம் எல்லாரும் பின்வரும் ஜெபத்தை சொல்லலாமா? நற்கருணை ஆண்டவரே, எனது உடலை எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆமேன். ஆமென். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்கு, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்கு. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்கு, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்கு. உன் தாயின் உதிரத்தில் உனை தெரிந்தார், உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்கு, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்கு. தீயின் நடுவே தீமையில்லை, திக்கற்ற நிலையில் துயரமில்லை, தோல்வி நிலையில் துவண்டு வாழும் துன்பம் இனியும் தொடர்ந்திடாது. காக்கும் தெய்வம் காலமெல்லாம், காக்கும் தெய்வம் காலமெல்லாம், கருத்தில் தாங்கிடுவார், அன்பின் கருத்தில் தாங்கிடுவார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்கு, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்கு. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்கு, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்கு. தூரதேசம் வாழ்க்கை பயணம், தேவன் நேசம் உன்னை தொடரும். பாவம் யாவும் பறந்து போகும், பரம நன்பில் பலியை போல. வாழும் காலம் முழுதும் உன்னில், வாழும் காலம் முழுதும் உன்னில், வசந்தம் வீசிடுமே, அன்பின் வசந்தம் வீசிடுமே. அஞ்சாதே, ஆண்டவர்
நெஞ்சோடு நித்தம் அவர் நிலைவிருக்க. உன் தாய் உதிரத்தில் உனை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க. நெஞ்சோடு நித்தம் அவர் நிலைவிருக்க. நற்கருணை குறித்த இரண்டாவது சிந்தனை. நற்கருணையில் இயேசுவினுடைய தியாகம் இருக்கிறது. The sacrifice of Christ made present in the Eucharist. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19-20 திருவசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல். This is my body which is given for you. ஆக நற்கருணையில் இயேசுவின் தியாகம் இருக்கிறது என்றால் அந்த தியாகம் எனக்கான தியாகம். This is my body which is given for you. உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல். ஒவ்வொரு திருப்பலியிலும் கல்வாரியில் தம்மை பலியாக தியாகமாக தந்த இயேசு நாம் தூய்மை அடைவதற்காக இங்கே பலிப்பொருளாக மாறுகிறார். இயேசுவினுடைய தியாகத்தை உணர்த்தும் போது திருப்பலியில் பங்கெடுக்கும் ஆசை நம்மில் வளர வேண்டும். புனித பியோ சொல்லுவார், இந்த உலகம் சூரியன் இல்லாமல் கூட இயங்கிட முடியும், ஆனால் திருப்பலி இல்லாமல் முடியாது என சொல்லுகிறார். மறைந்த திருத்தந்தையும் புனிதருமான 2ஆம் அருள் சின்னப்பர் எக்லேசியா தி யூக்கரிஸ்தியா என்கிற சுற்றுமடலில் திருப்பலி அனைத்திற்கும் மேலான பலியாகும், தியாகமாகும் என்று வர்ணிக்கிறார். திருப்பலியிலே சிலுவை பலி நிலை வாய்ந்ததாக மாறுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுக்கிற போது நமது ஆன்மா நமக்கு கற்றுத்தருகிற செய்தி, இதோ பார், இயேசு உனக்காக மரிக்கிறார். இயேசுவினுடைய தியாகம் எனக்கானது. ஒரே ஒரு சிறு நற்கருணை புதுமையை அறிவோமா? 1240ஆம் ஆண்டு அசிசி நகரில் வாழ்ந்த புனித கிளாராவின் வாழ்வில் நடந்த உண்மை. சராசின் படையெடுப்பு அசிசி நகரை அச்சுறுத்தியது. எல்லா கோவில்களையும் இடிக்க துணிந்து விட்டார்கள் கயவர்கள். கிளாரா அம்மா வாழ்ந்த கன்னியர் இல்லத்தின் முன்பாகவும் படைவீரர்கள் குவிந்து சத்தம் எழுப்பினார்கள். அப்போது புனித கிளாரா நோய்வாய்ப்பட்டிருந்தார். பலவீனமுள்ள உடலில் என்ன செய்ய முடியும் என யோசித்த அவர் நேராக திவ்ய நற்கருணை பேழை முன் முழந்தாளிட்டு ஜெபித்தார். சிறிது நேரத்தில் கன பொழுதில் அவர் திவ்ய நற்கருணை பேழையை கையில் எடுத்தார். கதிர் பாத்திரத்தை எடுத்து கன்னியர் இல்லத்தின் கதவை திறந்து படைவீரர்கள் முன் தூக்கி காட்டினார். எல்லா படைவீரர்களும் அஞ்சி நடுங்கி பின்வாங்கி ஓடியதாக வரலாறு சொல்லுகிறது. இயேசுவின் தியாகம் எனக்கானது. அது என் உடலையும் ஆன்மாவையும் பாதுகாக்கிறது என்றால் திருப்பலியில் பங்கெடுப்பது என்பது எவ்வளவு உன்னதமான விவேகமான செயல். சேர்ந்து ஜெபிப்போமா? நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லவும். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, என் உடலையும் என் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஆமென். சொல்ல வேண்டும்.
வைத்தார். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போலின்றேன், உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில் என்று உணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசுவே, என் உள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீடாடி சென்றாய், உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காது நிழலாக வா இறைவா, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நற்கருணை குறித்து நாம் அறிய வேண்டிய மூன்றாவது கருத்து, நற்கருணை நமது வாழ்வு பயணத்திற்கான போஷாக்கு. Eucharist is the nourishment for our life's journey. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 55, 56 திருவசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். My flesh is true food and my blood is true drink. அரசர் புத்தகம் முதல் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பொய் இறைவாக்கினர்களை கொன்றொழித்து விட்டிருந்த இறைவாக்கினர் எலியா ஈசபேலுக்கு பயந்து நடுங்கி ஓர் இடத்தில் ஓடிச் சென்று ஒளிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என சொன்னார். அவ்வாறே அவரும் எழுந்து சாப்பிட்டார். விவிலியம் இவ்வாறு பின்வருமாறு சொல்லுகிறது: அந்த உணவினால் வலிமை அடைந்த அவர், nourishment for our life's journey, அந்த உணவினால் வலிமை பெற்ற அவர் 40 இரவும் பகலும் நடந்து ஓரேபு என்னும் கடவுளின் மலையை அடைந்தார். இந்த ஊட்டச்சத்து என்ன செய்கிறது?
நமக்கு வலிமையை மட்டும் தரவில்லை, நம்மை கடவுளோடு இணைக்கிறது. யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருக்கிறேன். The Eucharist strengthens us for life's pilgrimage, very specially in our trials. நற்கருணை நம் வாழ்வின் பயணத்திற்கு வலிமை தருகிறது. மிகவும் சிறப்பாக நமது துன்பங்கள் துயரங்களிலே நற்கருணை நமக்கு வலிமையாய் இருக்கிறது. அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார் சொல்லுகிறார், நற்கருணை நிலை வாழ்வுக்கான மருந்து, சாவுக்கான நஞ்சு முறிவு என எழுதுகிறார். The medicine of the immortality and the antidote against death. நமது கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி 1392 இவ்வாறு சொல்லுகிறது, உணவு உடலுக்கு வலிமை தருவதைப் போல நற்கருணை ஆன்மாவுக்கு வலிமை தருகிறது என சொல்லுகிறார். ஒரு சிறு நற்கருணை புதுமையை அறிவோமா? நம் எல்லாருக்கும் தெரியும், செயின்ட் கேத்ரின் ஆஃப் சியன்னா, சியன்னா நகரில் வாழ்ந்த புனித கத்ரீன் அம்மாள். அவர் 33 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தார். கடைசி 7 ஆண்டுகள் அவர் எந்த உணவையும் சாப்பிட்டதில்லை. இயேசுவினுடைய நற்கருணை எனக்கு போதும், இதுவே என் நிலை வாழ்வுக்கான, என் வாழ்வின் பயணத்திற்கான மருந்தாக இருக்க போகிறது என சொல்லி எந்த உணவையும் தவிர்த்து விட்டு 7 ஆண்டுகள் வெறும் நற்கருணையை மட்டுமே வாழ்ந்து மரித்தார் என சொல்லி அவரது வாழ்வு நமக்கு சொல்லுகிறது. நற்கருணை உண்ணுவதில் ஆசை காட்டுவோம், விருப்பம் தெரிவிப்போம். எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் திருப்பலியில் பங்கெடுத்து, அதுவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணையை பெற ஆசையாயிருப்போம். நம் வாழ்வு பயணத்தில் அதுவே நமக்கு போஷாக்கு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, என் உடலையும் என் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஆமென். பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலும் நீளம் எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை
அலைக்கடலை விட பரந்த பிறம்பு அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு அலைக்கடலை விட பரந்த பிறன்பு மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு சிறையென பிரமை இருத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நற்கருணை குறித்து நாம் அறிய வேண்டிய 4வது சிந்தனை, யூக்கரிஸ்ட் as மிஷன் அண்ட் சேரிட்டி. நற்கருணை என்னும் பணிவாழ்வு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக திரு அவையில் திருப்பலியில் பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் நற்கருணை வாங்குவதற்கு விருந்தாளியாகவே வருகிறோமே தவிர என்று நாமே நற்கருணை விருந்தாக மாறப்போகிறோம் என்பதை தான் இந்த சிந்தனை நமக்கு படிப்பிக்கிறது. Over 2000 plus years we have been guests to the Eucharist. When are we going to become the Eucharist? நாம் எப்போது நற்கருணையாக மாறப்போகிறோம்? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14-15 திருவசனங்களில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். The Eucharist sends us forth in mission to serve, love and lift up the needy. நற்கருணை, ஒவ்வொரு முறை நற்கருணை வாங்கி ஆலயத்தை விட்டு வெளியேறுகிற போதெல்லாம் இயேசுவினுடைய அன்பு செயல்களை பிரதிபலிக்கிற மக்களாக வாழ்க்கை பழி தொடர்கிறது என்ற நினைவு நம்மில் எப்போதும் நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும். புனித ஆஸ்கர் ரொமேரோ இவ்வாறு சொல்லுகிறார், நற்கருணை நமக்கு வலிமையை தருவதே இந்த உலகில் அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ்வதற்கே. The Eucharist nourishes us so we may be the witnesses of love in the world. புனித அன்னை தெரேசா வாழ்வில் நடந்த ஒரு அனுபவம். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறை எழுதிய ஒருவர் அவரிடம் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டார். அவர் இந்து நபர், மற்ற மதத்தை சார்ந்தவர் என்பதால் அவரிடம் ஒரு கேள்வியை தைரியமாய் வைத்தார். அம்மா, நான் உங்களை பற்றி வாழ்க்கை வரலாறு எழுதி வருகிறேன். நான் உங்களை பார்க்க வருகிற போதெல்லாம் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் இருப்பதை விட அதிக நேரம் இந்த சிற்றாலயத்திலிருந்தே வருகிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என சொன்னார். உங்கள் அலுவலகத்தில் தானே நான் உங்களை அடிக்கடி பார்க்க வேண்டும். உங்களது அலுவலகத்தை விட்டுவிட்டு நான் அடிக்கடி உங்களை உங்களது சிற்றாலயத்தில் பார்க்கிறேனே. அப்போது மதர் தெரேசா சொன்னார்களாம், நற்கருணையில் இயேசுவை முதலில் காணாது ஏழைகளில் இயேசுவை எங்களால் காண முடியாது. We cannot see Christ in the poor unless we meet him first in the Eucharist. இயேசுவை நற்கருணையில் காணுவதும் அதே இயேசுவாக கதிர் பாத்திரமாக நடமாடும் நற்கருணையாக நமது குடும்பத்தில் வாழும் இடத்தில் பணிபுரிகிற இடத்திலே வாழ்ந்து காட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நற்கருணை எனக்கு ஒரு பணி வாழ்வை கற்றுத்தருகிறது. அது இயேசுவாக இந்த உலகில் வாழ்ந்து காட்டுவதற்கு. ஒரு நிமிடம் அனைவரும் சேர்ந்து சிறு ஜெபம் எழுப்புவோமா?
நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, என் உடலையும் என் உடலையும் என் உள்ளத்தையும் என் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஆமென்.